நம்ம வந்து அடிச்சுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம அடிச்சுக்கலாம். எப்போ அடிச்சுக்கலாம்? தேர்தலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அடிச்சுக்கிறத விட பயங்கரமாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக முழுமையாக அடிச்சுக்கலாம். சரியா? அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அடிச்சுக்கிற நேரம் கிடையாது, ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு அட்வைஸை போட்டிருக்காங்க. யார்? திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அவங்க தொண்டர்கள்கிட்ட பேசுகிறாங்க. தொண்டர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 முக்கியமான விஷயங்கள் பேசுகிறாங்க. 1, பாஜகவை எவ்வளோ சீரியஸாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்மளை எதிர்த்து அவங்க நிற்கிறதுக்காக தனியாக நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சு இப்போ அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு பயங்கரமான ஃபோர்ஸையே உருவாக்கி பாஜக நமக்கு எதிராக நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க நம்மளை எவ்வளோ சீரியஸான எதிரியாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம வந்து சும்மா ஏப்ப சாப்பையாக பார்த்துடலாமா? அவங்கள நம்மளும் சீரியஸாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 2வது என்ன அப்படின்னா, கட்சிக்குள்ள கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும். நமக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடை வச்சு கொழாடியில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரம் இது கிடையாது. தேர்தல் வர நேரத்தில் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேலை பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த கூட்டணியை வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் திமுகவுக்கு இப்போ இந்த தேர்தலில். ஏன்னா பெரிய பவரை எதிர்த்து நம்ம சண்டை போட போகிறோம். அப்போ கூட்டணி கட்சிகள்லாம் நமக்கு வந்து பலமாக தேவைப்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம எங்கே போனாலும் ஊருக்குள்ளே நம்ம போகிறோம்னா போகிற இடத்துலலாம் எங்களுக்கு சீட்டு கொடுங்க நம்ம கட்சிக்காரங்களே கேட்குறீங்க. எல்லாத்தையும் நம்மள்டே எடுத்துக்கிட்டோம்னா அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுக்குறது? நமக்கு கூட்டணி ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு சில சீட்டெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளாக நம்ம இருந்து கூட இருக்குனாலும் நம்ம திமுகவுக்காக எப்படி வேலை பார்ப்போமோ அதே மாதிரி தான் கூட்டணி கட்சிகளுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள். தேர்தல் களத்தில் எப்படியாவது திமுகவை வீழ்த்திக்கணும் அப்படின்னு ஒரு யாரெல்லாம் வந்து இனிமேல ஒரு நிலையிலே ஒரு இடத்திலே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது, ஒன்றாக தேர்தலை சந்திக்க முடியாது என்று முடிவு செய்து வைத்திருந்தார்களோ அவர்களையெல்லாம் பிஜேபி ஒரு அணியிலே திரட்டுகிறது என்றால் நம்மளை எந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கணும் அப்படின்னு இந்த தேர்தலிலே பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கு யாரையும் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஆனால் உறுதியாக ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், கட்சி வெற்றி பெற வேண்டும். கட்சி வெற்றி தான் நம்முடைய வெற்றி. நமக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் தேர்தல் முடிச்சு நல்லா போடலாம். இதை விட அதிகமாக கூட நம்ம போடலாம். நேரம் இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்கும், நல்ல சண்டை போடலாம், சரி பண்ணிக்கலாம், அடுத்த தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் வெற்றி பெறும் வரை நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தலிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் பாடுபட வேண்டும். கூட்டணியில் நான் சேர்த்து சொல்றது காரணம், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்கிறார்கள், இந்த முறை நாம் இதில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு. ஆனா கூட்டணியும் வேணும். அப்ப முதலமைச்சர் என்ன செய்வார்? பக்கத்துல இருக்க மாநிலங்கள்லாம் சீட் கொடுக்கணும் இல்லையா? எல்லா தொகுதியும் நம்ம தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால கூட்டணிக்கு நம்ம எப்பயுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி பணியாற்றுவோம்னா திமுக நிற்கிறதாவே நினைச்சுதான் பணியாற்றுகிறோம்.